அஸ்ஸலாமுஅலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் வந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர் வந்து முதல் நாள் நைட்டே கால் பண்ணி எனக்கு வந்து 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வேணும், ஆனால் நான் சொல்கிற டிசைனில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேக்கா, நீங்கள் டிசைன் சென்ட் பண்ணுங்கள், நம்ம அதேமாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து இந்த பர்பிள் கலரில் பட்டர்ஃப்ளைலாம் வச்ச மாதிரி வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க சென்ட் பண்ணியிருந்த அந்த பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து என்கிட்ட இல்லை. நான் வந்து வேறு பட்டர்ஃப்ளை வச்சுருந்தேன். அவங்க சொன்ன மாதிரியே வந்து கேக்கை ஃபுல்லாக வந்து க்ரம் கோட்லாம் பண்ணிவிட்டு பர்பிள் டபுள் ஷேடில் வந்து ஃபுல்லாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கேக்கில் பட்டர்ஃப்ளைலாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா டேட் எழுத சொல்லியிருந்தாங்க. சாக்லேட் வந்து என்கிட்ட சின்ன மோல்டில் பெருசாக இருக்கும், அதனால் கேக்கே ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லி பர்பிள் கலரில் வந்து கையால் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இஃப்ரா பானு அப்படிங்கிற நேமை மட்டும் சாக்லேட்டில் வந்து மோல்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் தூவி ஃபைனலி கேக்கோட அவுட்கம் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கேக் செய்யக்குள்ளே எப்படி இருக்குமோ தெரியல, ஆனால் எப்போவுமே வந்து கேக்கோட எல்லா அவுட்கமும் பார்க்கும்போது நம்மளா இதை செஞ்ச இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். இந்த கேக் ஆர்டர் வந்த அன்றைக்கே வந்து எனக்கு இன்னொரு 1/2 kg வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் இருந்துச்சு. அது வந்து கப்பலம் அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வழக்கம் போல் நமக்கு வந்து ப்ரௌனிஸ் ஆர்டர் இருக்கும், 250 கிராம் இருந்துச்சு. அதையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்குமே கேக்ஸ் ப்ரௌனிஸ் எது வேணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.